அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் முருகன், யோகா டீச்சர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு பெல்லி ஃபேட் வந்துட்டு ரெடியூஸ் பண்ணுற ஆசனா தான் பார்க்க போகிறோம். நம்ம என்ன தான் நீட்டாக அழகாக ட்ரெஸ் பண்ணியிருந்தாலும் நமக்கு பெல்லி இருந்தால் நம்மளோட கான்ஃபிடென்ட் லெவலை அப்படியே குறைச்சிடும். அந்த பெல்லி ஃபேட்டை வந்துட்டு எப்படி ரெடியூஸ் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம். அதோமுக சுவானாசனம். அதாவது எப்படி பண்ணணும்னா, நம்ம பாதமும் கை மட்டும் மேட்டில் வந்துட்டு இருக்கணும். நம்மளோட பாடி மட்டும் மேலே லிஃப்ட் ஆகிருக்கணும். பாடி வந்துட்டு வி ஷேப்பில் இருக்கணும். தலை வந்துட்டு கீழே நல்லா டவுன் ஆகிருக்கணும். அதோமுக சுவானாசனானா, அதோனா டவுன், முகனா ஃபேஸ், சுவானானா டாக், அதாவது டவுன்வேர்ட் டாக் போஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு பெனிஃபிட்ஸ் வந்துட்டு நிறையா இருக்குது. இப்போ கொஞ்சம் பெனிஃபிட்ஸ் மட்டும் பார்த்துடலாம். ஹாம்ஸ்ட்ரிங் வந்துட்டு ஸ்ட்ரெச் ஆகும், ஷோல்டர் ஸ்ட்ரெச் இருக்கும், அப்புறம் நம்ம பேக் வந்துட்டு நல்லா ஸ்ட்ரெச் ஆகும், கோர் வந்துட்டு பயங்கரமாக ஸ்ட்ரென்த்தன் ஆகும், மைண்ட் வந்துட்டு ரிலாக்ஸ் ஆகும், காமாகவும் ஆகும், சர்க்குலேஷன் ஆகும், பிளட் சர்க்குலேஷன் ஆகும். அடுத்து பார்க்க போகிற ஆசனா வந்துட்டு புஜங்காசனா. புஜங்காசனானா கோப்ரா போஸ், அதாவது ஒரு ஸ்னேக் மாதிரி ஒரு தோற்றம் கொண்டு வரணும். இது எப்படி பண்ணுறதுனா, செஸ்ட்டு பக்கத்தில் வந்துட்டு கை வச்சுக்கோங்க. இன்ஹேலில் வந்துட்டு மேலே வரணும், தொப்புள் பகுதி கீழே இருக்கணும், தலையை நல்லா மேலே தூக்கி பார்க்குற மாதிரி இருக்கணும். அப்படியே ஒரு 20 செகண்ட் ஹோல்ட் பண்ணி நிற்கணும். மூச்சு அடக்கி பண்ணுங்கள், இல்லைனா இன்ஹேல் எக்ஸேல் நார்மல் ப்ரீத்திங்கில் இருங்க. இது பண்ணுறதுனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் வரும்னா, பேக் பெயின் வராது, தைராய்டு பிரச்சனை வராது, டைஜஷன் வந்துட்டு இம்ப்ரூவ் ஆகும், அதுக்கப்புறம் ஹேர் க்ரோத் நல்லாயிருக்கும், ஸ்பைன் ஃப்ளெக்சிபிலிட்டி வந்துட்டு நல்லா இம்ப்ரூவ் ஆகும். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஆசனா வந்துட்டு தனுராசனா. தனுராசனானா பவ் போஸ். நம்ம உடம்பு வந்துட்டு ஒரு வில் மாதிரி பெண்ட் பண்ணணும். ரைட் கை வச்சுட்டு ரைட் கண் கால் பிடிச்சிக்கோங்க, லெஃப்ட் கை வச்சு லெஃப்ட் கண் கால் பிடிச்சிக்கோங்க. வயிறு மட்டும்தான் தரையில் இருக்கணும், செஸ்ட்டு கால்லாம் மேலே ஒரு வில்லு மாதிரி வரணும். இது பண்ணுறதுனால நம்மளுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் வரும்னா, டைஜஷன் வந்துட்டு இம்ப்ரூவ் ஆகும், அதுக்கப்புறம் பேக் வந்து ஸ்ட்ரென்த்தன் ஆகும், ஸ்பைன் வந்துட்டு ஃப்ளெக்சிபிலிட்டி ஆகும், செஸ்ட்டும் ஷோல்டரும் ஓப்பன் ஆகும், ஸ்ட்ரெஸ்ஸும் டென்ஷன் வந்துட்டு நம்மளுக்கு ரெடியூஸ் ஆகும். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஆசனா வந்துட்டு பவனமுக்தாசனா. பவனமுக்தாசனானா விண்ட் ரிலீவிங் போஸ். இது எப்படி பண்ணுன்னா, கால் வந்துட்டு ஃபஸ்ட்டு 90 டிகிரி தூக்கிக்கோங்க. அப்படியே அந்த 2 காலையும் ஃபோல்ட் பண்ணி அடிவேர் வந்துட்டு நல்லா அமுகிற மாதிரி 2 கையை வச்சுட்டு ஒரு ஹக் பண்ணுற மாதிரி பிடிச்சிக்கோங்க. அப்படி பிடிச்சிட்டு கழுத்து வந்துட்டு நம்ம மேலே இருக்கணும், முட்டி பக்கத்தில் இருக்கணும். இது பண்ணுறதுனால நம்மளுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் ஆகுதுன்னா, டைஜஷன் வந்துட்டு இம்ப்ரூவ் ஆகுது, அப்புறம் கேஸ் வந்துட்டு ரிலீஸ் ஆகுது, உடம்புல தேவையில்லாத கேஸ் வந்துட்டு ரிலீஸ் ஆகுது. அப்புறம் வந்து நிறைய பேருக்கு வந்துட்டு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வந்துட்டு ரொம்பவே இருக்கும். ஆனால் இந்த ஆசனம் நீங்கள் ரெகுலராக பண்ண அந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வந்துட்டு, அதாவது கான்ஸ்டிபேஷன்னா மலச்சிக்கல் ப்ராப்ளம் வந்துட்டு உங்களுக்கு வராது. அப்புறம் நம்மளோட கோர் வந்துட்டு நல்லா ஸ்ட்ரென்த் ஆகும். இது அப்டோமைன் மசில் வந்துட்டு நல்லா மசாஜ் பண்ணுறதுனால கோர் ஸ்ட்ரென்த் ஆகும். அப்புறம் ஸ்ட்ரெஸ்ஸு எல்லாம் ரெடியூஸ் ஆகும். தலையை வந்துட்டு கீழே வச்சுருங்க. கால் வந்துட்டு எப்படி போனோமோ அதே மாதிரி 90 டிகிரி கொண்டு போயிட்டு ஸ்லோவாக கீழே இருக்குங்க. இல்லை, அடுத்து நம்ம பார்க்க போகிற ஆசனா வந்துட்டு சேது பந்தாசனம். அதாவது இதை வந்துட்டு பிரிட்ஜ் போஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு பிரிட்ஜ் மாதிரி நம்ம உடம்பு வந்துட்டு வளைக்கணும். இது எப்படி பண்ணுறதுன்னா, மல்லாந்து படுத்துக்கோங்க, 2 கால் மடக்கி வச்சுட்டு ரைட் கை வச்சு ரைட் கண் கால் பிடிச்சிக்கோங்க, லெஃப்ட் கை வச்சு லெஃப்ட் கண் கால் பிடிச்சிக்கோங்க. ஷோல்டரும் தலை மட்டும்தான் கீழே இருக்கணும், வயிறு பார்ட்ஸ்லாம் மேலே இருக்கணும். ஒரு பிரிட்ஜ் மாதிரி இந்த போஸ்டர் வரணும். இது பண்ணுறதுனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் வருதுன்னா, க்ளூட்டஸு, லெக்ஸு, பேக் வந்துட்டு நல்லா ஸ்ட்ரென்த்தன் ஆகுது, செஸ்ட்டு, நெக்கு, ஸ்பைன்லாம் நல்லா ஸ்ட்ரெச் ஆகுது, டைஜஷன் வந்துட்டு இம்ப்ரூவ் ஆகுது, பிளட் சர்க்குலேஷன் வந்துட்டு இம்ப்ரூவ் ஆகுது. இது வந்துட்டு தைராய்டு பிரச்சனைக்கு வந்துட்டு பெஸ்ட்டு ஆசனா இது. இது பண்ணுறதுனால நமக்கு வந்துட்டு ஸ்ட்ரெஸ்ஸு, ஆன்சிட்டி, ஃபேட்டிக்கு, அப்புறம் மென்ஸ்ட்ரல் ப்ராப்ளம் எல்லாமே சரியாகுது. இப்போ ரிலாக்ஸாக கால் 2 நேராக வச்சுக்கோங்க, ரிலாக்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஆசனம் வந்துட்டு பிளாங்க் போஸ். பிளாங்க் போஸ்னால் ஒரு பலகையை வந்துட்டு செவரில் சாய்ச்சி வச்சா எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி போஸ்டரில் இருக்கணும். கை வந்துட்டு ஸ்டிஃபாக வச்சுக்கணும், கால் வந்துட்டு மடங்காமல் ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கணும். இது பண்ணுறதுனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குதுன்னா, டோட்டல் பாடி வந்துட்டு ஃபுல் எக்ஸசைஸ் கிடைக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் கோர் வந்துட்டு பயங்கரமான ஸ்ட்ரென்த் ஆகுது. போஸ்டர் வந்துட்டு ஒவ்வொரு போஸ்டரும் நம்மளுக்கு வந்துட்டு கரெக்டாகும். அப்புறம் பாடியோட பேலன்ஸ் அண்ட் கோஆர்டினேஷன் வந்துட்டு இம்ப்ரூவ் ஆகும். லோவர் பேக் பெயின் இருந்தால் இது வந்துட்டு சரி பண்ணும். அப்புறம் ஹார்ட் ப்ராப்ளத்துக்கு இது கரெக்டாக இருக்கும்.
இந்த ஆசனம்லாம் நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ண 1 மந்த்தில் வந்துட்டு உங்கள் பெல்லி ஃபேட் வந்துட்டு ரெடியூஸ் ஆயிடும். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்துட்டு டயட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டயட் ஃபாலோ பண்ணும்போது சுகரை வந்துட்டு சுத்தமாக அவாய்ட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோன்னா என்னோட சேனலை வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக இந்த டாபிக் பற்றி பேசுங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அதை பற்றி பார்த்து நாளைக்கு வீடியோ. தேங்க்யூ.